والشفع والوتر صدق الله مولانا العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்து பராமரிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்று முறித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், என்றும் எப்பொழுதும் எல்லோரினாலும் வணங்கப்பட தகுதியான ஏகன் என்று சாட்சியம் கூறுகின்றேன். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிநெறிகளை அடியொற்றி வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமும் மகத்துவமும் நிறைந்த சிறப்பான ஒரு காலத்தில், உன்னதமான ஒரு நாளில், உயர்ந்த நேரத்தில் அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வீற்றிருக்கும் இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்கள் உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஏவல்களையும் எவைகளை விட்டு தவிர்ந்து வாழ வேண்டும் என்ற விலக்கல்களையும் தந்திருக்கிறான். அவனது ஏவல்களை தம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் விடயத்திலும் அவனால் விளக்கப்பட்ட தடுக்கப்பட்ட காரியங்களில் முற்றிலும் முற்றாக தவிர்ந்து ஒதுங்கி வாழும் விடயத்தில் அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் நான் இறை கட்டளை பிறப்பிக்குகின்றேன், வசியத்தும் செய்து கொள்கிறேன். இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு அழகான பூர்த்தியான கண்ணியமான ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தின் காலத்தின் ஆரம்பமும் ஒரு சிறப்பானது, ஒரு வருடத்தின் ஆரம்பமும் சிறப்பானது, ஒரு வருடத்தின் இறுதியும் சிறப்பானது. அல்லாஹு தஆலா இந்த வானம் பூமியை படைத்த காலத்திலிருந்து ஒரு வருடம் என்பதை 12 மாதங்கள் என்பது அல்லாஹ்வின் தியரி சகோதரர்களே. ஒரு வருடம் 12 மாதங்களை கொண்டது. அதனுடைய முதல் தலை ஆரம்பம், ஒரு வருடத்தின் ஆரம்பம் அது முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் இருக்கும் இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய மாதம் இது முடிந்ததும் அடுத்தது இஸ்லாமிய புது வருடம், அது முஹர்ரமுடைய மாதம். நாம் வீட்டுக்கு இருக்கக்கூடிய இன்றைய இந்த காலம் ஒரு வருடத்தின் இறுதி மாதம், தில்ஹிஜ்ஜா மாதம். அல்லாஹு அக்பர்! என்ன மார்க்கம் சகோதரர்களே! பொதுவாக வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு, ஒரு பயணம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய ஆரம்பம் இன்பமாக இருக்கும். நேரம் செல்ல, காலம் செல்ல அது கசத்து விடும், சடைவடைந்து விடும், அது திகட்டி போகும் என்று சொல்லுவோம். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் அதனுடைய ஆரம்பமும் அழகானது, அதனுடைய முடிவு ஆரம்பத்தை விட மிக விசேஷமானது. நாம் இருக்கும் இன்றைய இந்த மாதம் தில்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அல்லாஹு தஆலா ஒரு வருடத்தை 12 மாதங்கள், அவைகளில் 4 மாதங்களை அதி சிறப்பு மிக்க ஒரு மாதமாக அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். யாருடைய முடிவும் கிடையாது. அதுதான் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்று சொல்லும் தொடர்ச்சியான 3 மாதங்களும், இடையில் வரும் ரஜபுடைய மாதமும். சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இருக்கும் இன்றைய காலம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அதிலும் ஆரம்ப 10 தினங்களில் இன்று நாம் 7வது தினத்தில் இருக்கிறோம். அல்லாஹு அக்பர்! உலகத்திலிருந்து நாலா திசைகளிலும் மூளை முடுக்குகளிலும் இருந்து பல தேசங்களில் இருந்து அல்லாஹுடைய கட்டளையாம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக இஹ்ராம் அணிந்தவர்களாக, தல்பியா சொன்னவர்களாக ஏராளமான ஹாஜிகள் இன்று அங்கே மினாவில் இருந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் இங்கு எமது மண்ணில், எமது பகுதியில், எமது பூமியில் இருந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை நெருங்குவதற்கு அல்லாஹ் பாரிய சந்தர்ப்பங்களை வாழ்வில் தந்து கொண்டிருக்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் ஆரம்ப 10 தினங்களில் இருக்கும் சந்தர்ப்பம், உயிர் வாழ்வதற்குரிய சந்தர்ப்பம், இதை விட ஒரு பெருமதிமிக்க ஒரு காலம் உலகத்தில் கிடையவே கிடையாது. நாம் இதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும்.
சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபஜ்ரில் வல் ஃபஜ்ர் வலயாலின் நஷ்ர், வைகரை பொழுதின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்யும் அந்த இரவும் அந்த பகலும் எது என்பதற்கு உலமாக்கள் கருத்து சொல்லும் பொழுது அது துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 தினங்களாக இருக்கிறது. நாம் இருக்கும் இந்த காலம் அல்லாஹ் சத்தியத்திற்காக தேர்ந்தெடுத்த ஒரு காலம். சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி அஸ்ஸ வஜல். இந்த பூமியில் மனிதர்கள் செய்யும் செயற்பாடுகள், வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது, மிக நெருக்கமானது, அல்லாஹுடன் நாம் நெருங்குவதற்கு நல்ல அரிய வாய்ப்புள்ள ஒரு காலம் என்றிருக்குமாக இருந்தால் ஐயாமுல் அஷ்ர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய காலத்தில் ஆரம்ப 10 தினங்கள் இவைகள் அதி சிறப்புமிக்க காலம். சகோதரர்களே, கேள்வி எழுப்பலாம், உலமாக்கள் ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் ரமலானுடைய பிந்திய பகுதி அது சிறப்பென்று பயான் செய்கிறார்கள், குர்ஆனும் அதனை சிறப்பென்று சொல்லுகிறது. சகோதரர்களே பெரியார்களே, உலமாக்கள் சொல்லும் பொழுது உலகத்தில் பல பத்துக்கள், சிறப்புமிக்க பத்துக்கள் இருக்கிறது. ரமலானுடைய மாதமே சிறப்பானது, அதில் இறுதி இருக்கும் 10 இரவுகள் சாலச் சிறந்தது. துல்ஹிஜ்ஜா மாதம் சிறப்பானது, அதில் இருக்கும் ஆரம்ப 10 பகல்களும் அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பமானது. சகோதரர்களே பெரியார்களே, அடியார்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை அள்ளி அடைவதற்கு அல்லாஹ் தரும் அவகாசங்கள் இது, அல்லாஹ் தரும் பெரிய பாரிய சன்மானங்கள் இது, பாரிய முதலீடுகள். சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யும் அமல்களில் அல்லாஹுக்கு மிக நெருக்கமானது, விருப்பமானது துல்ஹிஜ்ஜா மாதம் ஆரம்ப 10 தினங்களில் செய்யப்படும் அமல் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நன்மையில் ஆதரவு கொண்டவர்கள், நன்மையில் விருப்பம் உள்ளவர்கள், நன்மையில் போட்டி போடுபவர்கள், தன்னுடைய வாழ்க்கையே வணக்கம் என்று கழித்தவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்வதை விட, உயிரை தியாகம் செய்வதை விட இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் ஆரம்ப 10 தினங்களில் வணக்கம் செய்வது அல்லாஹுக்கு மிக விருப்பமானதா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்பொழுது நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நாம் கால வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விட, உயிரை தியாகம் செய்வதை விட, போர் புரிவதை விட சிறப்பானது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லா ரஜுலுன், ஒரு மனிதனை தவிர, இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி, தன்னுடைய செல்வத்தையும் உயிரையும் எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று உழைப்பு முயற்சி செய்து யுத்தம் செய்து இந்த உலகத்தில், இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து சும்மலம் யர்ஜஅ மின் ذلك بشيء, அவருடைய உடலும் திரும்பவில்லை, அவருடைய உயிரும் திரும்பவில்லை, அவருடைய செல்வமும் திரும்பவில்லை, அந்த மனிதனை தவிர என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு ஹதீஸ் இந்த காலத்தில் நாம் செய்யும் இரவு பகலுடைய வணக்கத்தின் சிறப்புகளை வழங்குவதற்கு இந்த ஒரு ஹதீஸ் போதுமானதாக இருக்கும். ஹதரத் அபூ ஸயீத் அல்-ஹுத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மா மின் ஐயாமின் அஃதல் இன்தல்லாஹி வலல் அமலு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி அஸ்ஸ வஜல் மின் ஹாதிஹில் ஐயாம், காலங்களில் இந்த காலத்தில் நிறைவேற்றப்படும் அமலை விட அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானது, விருப்பமானது, நேசத்துக்குரியது எதுவும் இல்லை என்று விட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அதி விசேஷமான அமல்கள் என்ன, வளமையான ஃபரலான தொழுகைகள், நாம் துஆக்களில் ஈடுபடுவது, இஸ்திக்ஃபார் செய்வது, தௌபா செய்வது, குர்ஆன் திலாவத் செய்வது,
பகல் நேரங்களில் நோன்பு நோட்பது என்பதுடன் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன, இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அதிகப்படுத்த வேண்டிய வணக்கத்தை சொல்லித் தரட்டுமா என்று கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மினத் தஹ்லீலி வத் தக்பீரி வ ذிக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை துதிப்பது, தஹ்லீல் பண்ணுவது, ஓர்மைப்படுத்துவது, தனித்துவப்படுத்துவது, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, வல்லாஹு அக்பர், நீதான் மிக பெரியவன், உலகத்தில் உள்ள அனைத்தும் அது சிறியது. அல்லாஹ்வை துதிப்பது, அல்லாஹ்வை துதிப்பது இந்த காலத்தில் செய்யப்பட வேண்டிய அதிகப்படுத்த வேண்டிய கௌலியத்தான வார்த்தைகள் சார்ந்த சொல் சார்ந்த வணக்கங்களில் அதிகமானது தஹ்லீல், தக்பீர் வ ذிக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவது, அல்லாஹ்வை துதிப்பது, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது, அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டுவது. இன்னும் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்ன சியாம யௌமின் மின்ஹா, இந்த ஐயாமுல் அஷ்ருடைய இந்த தில்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்களில் நோன்பு நோட்பது, ஒரு நாளுடைய நோன்பு யுதிரு பிஸ்யாமி சனா, ஒரு நாள் நோன்பு நோட்பது அது ஒரு வருடத்துடைய நோன்புக்கு நிகராகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல் அமலு ஃபீஹின்ன, நோன்புடைய ஒரு நோன்புடைய நன்மை, ஒரு வருடம் நோன்பு நோற்றால், ஒரு வருடம் நோன்பு நோற்றால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று சுமார் 7 நாட்கள் இந்த காலத்தில் கடிந்து விட்டது. இன்று 7வது தினத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 தினங்கள் இருக்கிறது. பிற 8வது பிற 9வது தினங்கள். இந்த நாட்களில் நோன்பு நோட்பது சாலச் சிறந்தது. இன்னும் எஞ்சிருப்பது 2 தினங்கள். இந்த காலத்தில் யாருக்காவது கலாவுடைய நோன்புகள், கஃபாராவுடைய நோன்புகள் இருந்தாலும் நோட்க முடியும். நோட்பாராக இருந்தால் அந்த கலா நிறைவேறுவதுடன் இந்த அஷ்ருல் தில்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்களில் செய்யப்பட வேண்டிய வணக்கங்களை அவர் நிறைவேற்றுவராக கருதப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வல் அமலு ஃபீஹின்ன, இந்த ஆரம்ப 10 தினங்களில் நோன்பு நோட்பது யுதாஅஃபு பி700 ضعஃபின், ஒரு அமலுக்குரிய கூலி 700 மடங்கு அமல் செய்தால் என்ன கூலி கிடைக்குமோ அது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஃபர்தான தொழுகை நாம் நிறைவேற்றுகிறோம், 700 மடங்கு அல்ல சகோதரர்களே, 700 விடுத்தம் அல்ல, 700 மடங்கு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக நாம் இந்த காலத்தின் சிறப்புகளை விளங்கி நாம் இதில் அமல் செய்வதற்கு மும்முரமாக ஈடுபட வேண்டும். மற்றும் ஒரு ரிவாயத்திலே ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், கான யுகாலு ஃபி அய்யாமில் அஷ்ர், இந்த தில்ஹிஜ்ஜா மாதத்தின் ஒவ்வொரு நாள்களும் பிக்குல்லி யௌமின் அல்ஃப யௌமின், ஒரு நாள் அல்லாஹ்விடத்தில் அது 1000 நாளுகளுக்கு நிகரானது, சமமானது. இதில் நலவு செய்தால் அப்படிப்பட்ட நன்மைகள் கிடைப்பது போல இக்காலத்தில் தவறு செய்தால், பாவம் செய்தால், குற்றம் செய்தாலும் அதற்குரிய தண்டனைகளும் அபரிவிதமானது என்பதை மறந்து விடாதீர்கள். நன்மையில் ஆர்வம் உள்ளவர்கள் நன்மையில் போட்டி போடுகிறார்கள். பாவத்தில் பழகியவர்கள் இக்காலம் சிறப்பான காலம் என்று தெரிந்தும் தான் செய்யும் அந்த தவறுகளில் நியமமாக இருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இக்காலத்தில் செய்யும் நலவுகளுக்கு எவ்வாறு பன்மடங்கு கூலிகள் இருக்குகின்றதோ தவறுகளுக்கும் பாரிய தண்டனைகள் இருக்குகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நாளை நமக்கு பிறை 8வது தினம். நாளை மறுநாள் அது அரஃபாவுடைய தினம். அரஃபாவுடைய தினம் என்பது நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே
அரஃபா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபாவுடைய தினத்தின் தனித்துவம், மாண்பு, அதனுடைய மகத்துவம், அன்றைய நாள் ஹாஜிகள் அந்த மைதானத்தில் தலைவிரி கோலமாக பரட்டை தலையுடன் அல்லாஹுடன் நேரடியாக முனாஜாத் கதைப்பது போல, நேரடியாக பேசுவது போல ஒரு விதமான ஒரு உணர்வு சோதர்களே. அந்த உணர்வை, அந்த நிகழ்வை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. எம்மில் ஏராளமானவர்கள் அந்த நிகழ்வுகளில் அந்த கடமையை நிறைவேற்றியவர்கள் இன்று நாம் இந்த இடத்தில் இருக்கிறோம். அதை ஒரு கணம் நமது உள்ளத்தால், உணர்வால், எண்ணத்தால் உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். அன்றைய தினம் அது அந்த பூமி, அந்த மண் அது சூடாக இருக்க அல்லாஹ் நேரடியாக இறங்குகிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. அடியார்கள் கேட்கும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. அன்றைய நாள் அந்த மைதானத்தில் செய்யப்படும் அமலில் உயர்ந்தது துஆ என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஜிகள் அந்த அமலை செய்வதற்காக அந்த இடத்தில் இருக்கிறார்கள். நாம் எமது தேசத்தில், எமது பகுதியில் இருந்து அந்த நாளில் பகலில் இரவில் செய்ய வேண்டிய வணக்கம் என்ன? ஹஜ்ரத் அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கேட்கப்பட்டது, சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸௌமி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோட்பதை பற்றி கேட்கப்பட்டது. நபி அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் கேட்கப்பட்டதென்றால், அன்றைய நாளில் நோன்பு நோற்றால் எங்களுக்கு என்ன கூலி வழங்கப்படும், என்ன நன்மை வழங்கப்படும், என்ன சன்மானம் வழங்கப்படும் என்று கேட்ட பொழுது நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யுகஃபிரு சனத்தல் மாதியா வல் பாக்கியா. ஒரு நாள் அரஃபாவுடைய தினம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் சனிக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை பகல். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலே பிள்ளைகள் இருக்கிறார்கள். அது ஒரு மார்க்கெட்டை போல இருக்குது, மிக சத்தம் உயர்வாக இருக்குது, குத்துபா செய்வது சிரமமாக இருக்குது. ஒன்று கதைக்கணும் அல்லது குத்துபா நடக்கணும். குத்துபாவுக்கு முன்னாலே முஅத்தின் மஹ்ஷர் ஓதுகிறார். இமாம் குத்துபா ஓதும் பொழுது கதைப்பவர்களை பார்த்து வாய் மூடுங்கள் என்றால் குத்துபாவுடைய பலன் வீணாகிறது. மேலே பாருங்கள் சத்தத்தை. தயவு செய்து மேலே இருக்கிற பிள்ளைகள், பெரியவர்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். வந்திருக்கிறது பள்ளி, இது விளையாடுற இடம் அல்ல. மஸ்ஜிதுடைய ஹுர்மத் பேணப்பட வேண்டும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், இந்த அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோற்றால் எங்களுக்கு என்ன சன்மானம் வழங்கப்படும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுகஃபிரு சனத்தல் மாதியா வல் பாக்கியா. ஒரு நாள் நோன்பு நோட்பது அது சென்ற வருடத்தில் நடந்த சிறிய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமையும். எதிர்வரும் வருடம், அதனை அடுத்து வரும் வருடத்தில் நடக்கும் பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாகும். இந்த இடத்தில் யுகஃபிரு சனத்தல் மாதியா வல் பாக்கியா, எதிர்வரும் வருடத்தில் நடக்கும் பாவம் என்பதற்கு உலமாக்கள் கருத்து சொல்லும் பொழுது, எதிர்வரும் வருடத்தில் அவரால் பாவம் நடப்பதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த மாட்டான். எதிர்வரும் வருடத்தின் பாவத்துக்கு குற்றப்பரிகாரமாகும் என்றால், அடுத்து வரும் வருடத்தில் அவரால் தவறு நடப்பதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த மாட்டான். இரண்டாவது ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள், எதிர்வரும் வருடத்தில்
கூடிய நல்ல அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பங்களை வழங்குவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, மற்றொரு ஹதீஸிலே ஹதரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மன் சாம யௌமு அரஃபா, அரஃபாவுடைய தினத்தில் யார் நோன்பு நோக்கிறாரோ உஃபிர லஹு சனத்தன் அமாமஹு வசனத்தன் கல்ஃபஹு, அதற்கு முன்னால் நடந்த அதன் முன்னால் இருந்த வருடமும் அதனை துயர்ந்து வரும் வருடத்தின் பாவங்களுக்கு 2 வருட பாவங்களுக்கு அந்த ஒரு நாளுடைய நோன்பு குற்ற பரிகாரமாக அமையும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒமன் சாம ஆஷூரா, யார் ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு நோக்கிறார்களோ, ஆஷூராவுடைய தினம் என்பது இதை அடுத்து வரும் மாதம், அது முஹர்ரமுடைய மாதம். முஹர்ரமுடைய மாதம் 10வது தினத்தில் யார் நோன்பு நோக்கிறாரோ உஃபிர லஹு, ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரஃபாவுடைய தினம் எம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சஃபையில் இருக்கும் அனைவர்களும் உள்ளத்தில் உறுதி கொள்ளுங்கள், எமது வீட்டில் இருக்கும் பெண்மணிகளையும் அந்த தினத்தில் நோன்பு நோட்பதற்கு உற்சாகப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய கிருபை, அது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, பாடசாலைகள் விடுமுறையாக இருக்கிறது, பரீட்சைகள் முடிவடைந்து விட்டது. வீட்டில் இருக்கும் சிறிய ஆண் பெண் பிள்ளைகளையும் இந்த நோன்பின் முக்கியத்துவத்தை சொல்லி ஃபர்தான நோன்பை போன்று இந்த நோன்பையும் நோற்று இந்த நன்மைகளை அடைவதற்கு எல்லோரும் முன்வாருங்கள். அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக. அருமையான சகோதரர்களே, நாம் பிறை 9வது தினத்தை கழித்து விட்டால் மறுதினம் அது பிறை 10வது நாள், அது ஈதுல் அல்ஹா, ஹஜ் பெருநாளுடைய தினமாக இருக்கும். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மன் காம லைலத்தைல் ஈதைன், 2 பெருநாளுடைய இரவுகளை யார் வணக்க வழிபாடுகளை கொண்டு உயிர்ப்பிப்பார்களோ, ஹயாத்தாக்குவார்களோ, அன்றைய நாளுடைய இரவை அமலில், தொழுகையில், ஜிக்ரில், துஆவில், இஸ்திக்ஃபாரில் யார் ஹயாத்தாக்குவார்களோ, அல்லாஹு தஆலாவிடத்தின் நன்மைகளை ஆதரவு வைத்து யார் நலவுகள் நன்மைகள் செய்வார்களோ, லம் யமுத் கல்புஹு தமூத்துல் குலூப், மனிதர்களுடைய உள்ளங்கள் இறக்கும், வஃபாத்தாகும். அந்த கியாமத்துடைய நாளையில் அந்த மனிதர்களுடைய உள்ளம் உயிர் பெற்றிருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5 இரவுகள் இருக்கிறது, 5 இரவுகள் இருக்கிறது. இந்த 5 இரவுகளில் யார் வணக்க வழிபாடுகளை கொண்டு உயிர்ப்பிப்பார்களோ, செயற்படுத்துவார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹக்கில் சுவர்க்கத்தை கடமையாக்குகிறான். மன் அஹ்யா லைலத்தல் ஹம்ஸ், 5 இரவுகளை யார் வணக்க வழிபாடுகளை கொண்டு உயிர்ப்பிப்பார்களோ, வஜபத் லஹு அல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் கடமை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் 3 இரவுகள் தொடரான நாம் இருக்கும் இந்த காலத்தில், இந்த நாட்களில் இருக்கும் இரவுகள், தில்ஹிஜ்ஜா மாதம் பிறை 8வது தினம் யௌமுத் தர்வீஹ், இன்றைய இரவு. தில்ஹிஜ்ஜா மாதம் பிறை 9வது இரவு அரஃபாவுடைய இரவு. தில்ஹிஜ்ஜா மாதம் பிறை 10வது யௌமுன் நஹருடைய இரவு. பிறை 8, பிறை 9, பிறை 10 ஆகிய 3 இரவுகள். 4வது ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாளுடைய அன்றைய இரவு. 5வது நிஸ்பு ஷாபான், ரமலானுக்கு முன்னால் இருக்கும் மாதம் ஷாபானுடைய மாதம். அந்த ஷாபானுடைய மாதம் பிறை 15வது இரவு. நம்முடைய பழக்கத்தில் அது பராத்துடைய இரவு என்று சொல்வோம். அந்த 5 இரவுகளை யார் வணக்க வழிபாடுகளை கொண்டு உயிர்ப்பிப்பார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கடமை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக இந்த நன்மைகளை அடைவதற்கும் காலம் இன்னும் எஞ்சியிருக்கிறது. மாஷா அல்லாஹ்,
அந்த இரவுகளையும் வணக்கத்தை கொண்டு உயிர்ப்பித்து விட்டால் மறுநாள் காலை பொழுது அது அது தில்ஹிஜ்ஜா மாதம் பிறை 10வது தினம். அன்றைய தினம் நாம் ஃபஜ்ருடைய தொழுகையின் பின்னால் சுன்னத்தான குளிப்பை குளித்து புத்தாடை அணிந்து தல்பியா சொன்னவர்களாக நாம் தக்பீரை மொழிந்தவர்களாக மஸ்ஜிதுக்கு வந்து பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவோம். சந்தோஷம். சாதகை பெரியார்களே, அந்த பெருநாளுடைய தொழுகைக்கு நாம் புத்தாடை அணிவது ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னா. தொழுவது ஒரு சுன்னத்து, அந்த தொழுகைக்காக புத்தாடை அணிவது ஒரு சுன்னா. இந்த புத்தாடை அணிவது சுன்னத்தாக இருக்கிறது. ஆனால் இதற்காக ஒரு ஹராத்தை, ஒரு பாவத்தை செய்து இந்த ஒரு சுன்னத்தை நடைமுறைப்படுத்துவது மார்க்கம் அல்ல. தன்னிடத்தில் பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, தனக்கு தேவைக்கு தக்கன ஒன்றை வாங்கி தன்னுடைய மானத்தை மறைப்பது மார்க்கம். இதற்காக வட்டிக்கு பணம் எடுப்பது, பேங்குகளில் வட்டி கடைகளில் லோன் எடுத்து ஹராமான வழியில் பணம் எடுத்து அந்த பணத்தில் ஒரு உடுப்பு, ஒரு துணிமணி வாங்கி இந்த மானத்தை மறைத்து இந்த சுன்னத்தை நிறைவேற்றுவது இது மார்க்கம் அல்ல. சகோதரர்களே, இந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். தேவைக்கு தக்கன விரலுக்கேற்ற வீக்கம் கூறி விற்கிறார்கள், அள்ளி விற்கிறார்கள், ஏலம் போடுகிறார்கள் என்பதற்காக தன்னுடைய தேவையை விட மற்றவர்களுக்காக, பேருக்காக, புகழுக்காக உடுப்பது இது மார்க்கம் அல்ல. மானத்தை மறைப்பது மார்க்கம், உடுப்பது மார்க்கம். அதனுடைய முறையும் மார்க்கம் சொல்லித் தருகிறது. தன்னுடைய உடலுடைய நிறம், தன்னுடைய உடலுடைய பருமம் மறையக்கூடிய விதத்தில், ஔரத்தை மறைக்கக்கூடிய விதத்தில் தன்னுடைய கரண்டைக்கு காலுக்கு மேலால் அணிவது இது மார்க்கம். சோதர்களே, புத்தாடை அணிந்து ஒரு சுன்னத்தை தொழுவதற்காக அல்லது ஒரு ஃபர்லை தொழுவதற்காக இதர காலங்களிலும் தன்னுடைய கரண்டை காலுக்கு கீழால் கீழங்கிகள் நிற்க அந்த வணக்கத்தை நிறைவேற்றினால் இவர் நரகவாதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விடயத்தில் அல்லாஹ்வுக்காக கவனம் செலுத்துங்கள் சகோதரர்களே. அதிகமான தோழர்கள், குறிப்பாக ஆண்கள், இளம் வயதுடையவர்கள் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள், தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள், ருக்கூக்கு செல்லுகிறார்கள், சுஜூதுக்கு போகிறார்கள். தன்னுடைய பின்னம் தட்டு பின்னால் இருப்பவர்களுக்கு தெளிவாக விளங்குகிறது. எல்லோரும் கண்ணால் பார்க்கிறோம், இன்று பார்க்கிறோம். இவருடைய தொழுகையின் நிலைப்பாடு என்ன, இவருடைய வணக்கத்தின் நிலைப்பாடு என்ன, இதில் கவனம் செலுத்துங்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நிறைவேற்றிவிட்டு அன்றைய நாளில் நகருடைய தினத்தில், பெருநாளுடைய தினத்தில் இந்த பூமியில் செய்யப்படும் வணக்கத்தில் ஆக அல்லாஹுக்கு மிக விருப்பமானது மின் இஹ்ராக்கித் தம், அல்லாஹுடைய கட்டளை குர்பான் கொடுப்பது, குர்பான் கொடுப்பது, உலஹியா கொடுப்பது. உள்ளத்தில் உணர்வடுங்கள். இந்த உலஹியாவுடைய வணக்கம் மிக ஒரு மிக முக்கியமான வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா முஅக்கதா. யார் மீது கடமை? இதனை கொடுப்பதனால் கிடைக்கும் நன்மை என்ன? ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ஒரு அமலை செய்வதற்கு முன்னால் இந்த அமலை செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்று விளங்கினால் அதனை செய்வதற்கு நாம் ஆசை கொள்வோம், துடிதுடிப்போம், முயற்சிப்போம், அதற்காக போட்டி போடுவோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஃபாத்திமா, அருமை ஈர குழந்தையே, கூமி இலா உதுஹியத்திகி ஃபஷ்ஹதி பிஹா, நீங்கள் உங்களுடைய உதுஹியாவை கொடுக்கும் நிறைவேற்றுங்கள், நிறைவேற்றும் இடத்துக்கு நீங்கள் ஆஜராகுங்கள், அந்த இடத்துக்கு செல்லுங்கள். ஏனென்று தெரியுமா? ஃபஇன்னலகி பிஅவ்வலி கத்ரத்தின், அந்த உதுஹியாவுடைய அந்த பிராணி அறுக்கப்படும் பொழுது அந்த 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 பிராணியின் கழுத்திலிருந்து வடியும் முதலாவது இரத்த துள்ளி இந்த பூமியில் விழுந்ததும் உன்னுடைய முழு பாவமும் மன்னிக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இந்த பூமியில் மாசூங்கள், பாவத்தை விட்டு நிவர்த்தியானவர்கள், தூய்மையானவர்கள், நல்லவர்கள் யார் இருக்கிறோம்? வாழ்க்கையில் எத்தனை தவறுகள் செய்து விட்டோம்.
அல்லாஹ் அதனை மன்னிப்பதற்குரிய அவகாசங்கள், சந்தர்ப்பங்கள், அமல்கள் நிறைவாக தந்து கொண்டிருக்கிறான். நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தைக்கு சொன்னார்கள், அந்த இடத்துக்கு செல்லுங்கள், அறுக்கும் இடத்தில் ஆஜராகுங்கள், உங்களுக்கு கிடைக்கும் நன்மை என்னவென்று தெரியுமா? அந்த பிராணியை அல்லாஹ்வுடைய நாமம் சொல்லி அறுக்க, அந்த பிராணியுடைய கழுத்தில் இருந்து முதல் துளி இரத்தம் இந்த பூமியில் விழும் பொழுது சகல பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றார்கள். அப்போது ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அலனா ஹாஸத்துன் அஹ்லல் பைத் அவ் லனா வலில் முஸ்லிமீன். இந்த சிறப்பு, இந்த நன்மை இது வெறுமனே அஹ்லுல் பைத் நபியுடைய குடும்பம் எங்களுக்கு மட்டும் தனித்துவமானதா, அல்லது எங்களுக்கும் இந்த பூமியில் வாழும் முஸ்லிம் யாவருக்கும் சமத்துவமானதா? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, பல்லனா வலில் முஸ்லிமீன், இது எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் இந்த பூமியில் வாழும் முஸ்லிம் யாராக இருந்தாலும் இந்த உலஹியாவை யார் நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு வழங்கப்படும் நன்மை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய தோழர்கள் கேட்டார்கள், கால யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹில் அலாஹி, உதுஹியா என்றால் என்ன? நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுடைய தந்தை ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மேலான வழிமுறை, மேலான ஒரு சுன்னா, மேலான ஒரு மார்க்கம். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஃபமா லனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், அவர் செய்தால் அவருக்கு நன்மை கிடைக்கும், நாம் இதை நிறைவேற்றினால் எங்களுக்கு என்ன நன்மை வழங்கப்படும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பிக்குல்லி ஷாரத்தின் மினஸ் ஸௌஃபி ஹஸனா, நீங்கள் அறுக்கும் அந்த பிராணியின் மேனியில் இருக்கும் ஒவ்வொரு முடிக்கும் நன்மை கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஃபஸௌஃப், ஒவ்வொரு முடியுமா, ஒவ்வொரு முடிக்குமா இந்த நன்மை என்று வியந்து கேட்க நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பிக்குல்லி ஷாரத்தின் மினஸ் ஸௌஃபி ஹஸனா, அந்த மிருகத்தின் அந்த பிராணியின் மேனியில் இருக்கும் முடி என்ன, ஒவ்வொரு ரோமத்துக்கும் நன்மை கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உதுஹியாவுடைய வணக்கம் மிக முக்கியமானது. இதனுடைய சட்டங்கள், இதனுடைய நடைமுறைகள், இதை நிறைவேற்றுவதற்கான முறைகள் சொல்லுவதற்கு தரப்பட்ட நேரம் குத்பா இடம் கொடுக்கவில்லை. அதனால் உரிய நேரத்தில் முடிப்பது எனது கடமையாக இருக்கிறது. முடியுமாக இருந்தால் ஜும்மாவுடைய தொழுகையின் பின் ஒரு 8-10 நிமிடங்கள் இருந்து செல்லுங்கள். இதனுடைய மிக முக்கியமான நடைமுறை தகுந்த விடயங்களையும் இந்த இடத்தில் கற்று தெரிந்து வாழ்க்கையில் அமலை சரியாக நிறைவேற்றி அல்லாஹ்விடத்தில் அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட நல்லவர்களின் கூட்டத்தில் வல்லவன் அல்லாஹ் எம் அனைவர்களை ஆக்கியல்வானாக. யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. சிறந்த உயர்ந்த உன்னதமான காலத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த காலத்தில் இருக்கும் சிறப்புகளை நன்மைகளை அடைந்த நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கியல்வாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் பல தேசங்களில் இருந்து உன்னுடைய கடமை ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள். அவருடைய ஹஜ்ஜை பரிபூர்ணமாக நிறைவேற்ற நீ உதவி செய்வாயாக. அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் கபூல் செய்வாயாக. எமக்கும் மேலான அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றும் பாக்கியத்தை தந்தல்வாயாக. பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, உஸ்தாத்மாருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, முழு முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. குறிப்பாக இஸ்லாத்தை முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. பலஸ்தீனில் வாழும் அந்த மக்களுக்கு, இஸ்லாமிய உறவுகளுக்கு உதவி செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة
من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد فإني أوصيك ونفسي أولا بتقوى الله وأحذرك يوما عبوسا قمطريرا وقال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموت وبادروا بالأعمال الصالحة قبل أن تشتغلوا عنها حرما نافلا وموتا خالصا ومرضا حابسا وتشريفا موليا وأسر الذي بينكم وبين ربكم تسعدوا وأكثروا صدقة في السر والعلانية توجروا وتحمدوا وترزقوا وتنصروا وتجبروا وأمر بالمعروف تنصروا وانهوا عن المنكر تنصروا أيها الناس إن قيسكم أكثركم ذكرا للموت بارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم والذي أنعم علينا بدينه التقويم وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم على رسوله الأمين سيدنا محمد وآله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا أيها الإخوان في الله اتقوا الله وأطيعوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله أتانا العقل وأمرنا بالتفكير به في خلقه وقد جعل الله ليلا ونهارا وكل منهما يجري على تدبيره وتقديره فإذا أدبر الليل أقبل النهار وإذا أدبر النهار أقبل الليل فيجب علينا أن نتعلم